வணக்கம். உங்க மூளை உங்களுக்குள்ளேயே எப்படி சில ரகசியமான பொறிகளை வைக்குதுங்கிறத பத்தின இந்த விரிவான விளக்கத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். குறிப்பா டீனேஜ்ல நம்ம மனசுல நடக்கிற பல விசித்திரமான விஷயங்களை இன்னைக்கு நம்ம முழுசா அலச போறோம். நம்ம மூளை ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். ஆனா சில நேரங்கள்ல அது எப்படி தனக்குத்தானே முட்டுக்கட்ட போட்டுக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது உண்மையிலேயே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். சரி, விஷயத்துக்கு வருவோம். உங்க மூளை உங்களை வேணுனே சதி பண்ணுதுன்னு என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஒரு கசப்பான உண்மை என்னன்னா, நம்ம மனசு எப்பவுமே லாஜிக்கா யோசிக்கிறது இல்ல. அதுல நிறைய சின்ன சின்ன கோளாறுகள் இருக்கு. இன்னைக்கு நாம நம்ம அன்றாட வாழ்க்கையில தடுமாற வைக்கிற 4 முக்கியமான உளவியல் முரண்பாடுகளை, அதாவது பாரடாக்ஸஸ பார்க்க போறோம். முதல் விஷயம், முடிவற்ற தேர்வுகளின் பொறி. நைட் ஒரு 2 மணி இருக்கும். ஃபோன் வெளிச்சத்துல ஒரு பையன் டேட்டிங் ஆப்ல மெஷின் மாதிரி தொடர்ந்து ப்ரொஃபைல்ஸை ஸ்வைப் பண்ணிட்டே இருக்கான். அவனுக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான சாய்ஸ் இருக்கு. ஆனா உன் முகத்துல சந்தோஷமே இல்ல, ஒரு முழுமையான ஏமாற்றமும் சோர்வும் தான் இருக்கு. இது உங்களால இமேஜின் பண்ண முடியுதா? ஏன் இப்படி வரிசையா 50 பேரை ரிஜெக்ட் பண்ணீங்கன்னு அவன்கிட்ட கேட்டா என்ன சொல்லுவான்? சாய்ஸ் அதிகமா இருந்தா நமக்கு அதிக சுதந்திரம் கிடைக்கும்னு நாம அடிக்கடி நினைச்சுக்கிறோம். ஆனா உண்மையில அது நம்மள மத்தவங்க கிட்ட இருந்து அந்நியப்படுத்துது. மனுஷங்கள ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் கார்ட்ல இருக்கிற பொருட்களை போல நாம ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். இது ரொம்பவே ஆபத்தான ஒரு மைண்ட் செட் இல்லையா? உளவியலாளர் பேரி ஷ்வார்ட்ஸ் இத தேர்வுகளின் முரண்பாடுன்னு சொல்றாரு. அதாவது அதிகமான ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது சந்தோஷம் குறையும், திருப்தி இருக்காது, கடைசியா எந்த முடிவுமே எடுக்க முடியாத ஒரு முடக்க நிலைக்கே நம்ம தள்ளப்படுவோம். நம்ம ஒன்ன செலக்ட் பண்ணிட்டு ஐயோ மத்ததை மிஸ் பண்ணிட்டோமே நினைக்கிற அந்த ஃபோமோ, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் ஃபீலிங் இருக்கு இல்லையா, அது நம்ம மூளைக்கு சம சோர்வை கொடுத்துரும். இப்போ இந்த ஃபேமஸான ஜாம் ஸ்டடி டேட்டாவை பாருங்க. 24 ஜாம் பாட்டில்கள் வச்சிருந்த கடையில நிறைய பேர் வந்து பார்த்தாங்க, அது உண்மைதான். ஆனா ஆச்சரியம் என்னன்னா, வெறும் 6 பாட்டில்கள் வச்சிருந்த கடையில 30% பேர் ஜாம் வாங்கினாங்க. அதே சமயம் 24 பாட்டில்கள் இருந்த கடையில வெறும் 3% பேர் தான் வாங்கினாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது? அதிக தேர்வுகள் விற்பனையை அப்படியே குறைச்சிடுது. இந்த வளையலிருந்து தப்பிக்க சயின்ஸ் சொல்ற தீர்வு இதுதான். எல்லாத்துலயும் பெஸ்ட் எது அப்படின்னு ஒவ்வொரு சாய்ஸா பார்த்து தலைய பிச்சுக்கிற ஒரு மேக்சிமைசரா இருக்கிறத நிறுத்துங்க. அதுக்கு பதிலா இது எனக்கு போதும், இது நல்லா இருக்கு அப்படின்னு தைரியமா ஏத்துக்கிற ஒரு சாட்டிஸ்ஃபைசரா மாறுங்க. 2வது நிகழ்வு, இளஞ்சிவப்பு யானைகளும் பீதியும். இப்போ நீங்க ஒரு பாஸ்கெட் பால் கோர்ட்ல நடுவுல நிக்கிறதா கற்பனை பண்ணிக்கோங்க. சுத்தி இருக்கிற எல்லா லைட்ஸும் உங்க மேல தான் இருக்கு. இந்த ஷாட்டை மட்டும் மிஸ் பண்ணிடக் கூடாது, என்ன நடந்தாலும் சரி மிஸ் பண்ணிடக் கூடாது அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்க ரொம்ப பயத்தோட கத்திக்கிட்டு இருக்கீங்க. ஒரு பனிக்கரடியை பத்தி நினைக்க கூடாதுன்னு உங்களுக்கு நீங்களே ஒரு டாஸ்க் கொடுத்து பாருங்க. அடுத்த ஒவ்வொரு நிமிஷமும் அந்த பனிக்கரடி தான் உங்க ஞாபகத்துக்கு வரும் அப்படிங்கிற தியோடர் தஸ்தேவ்ஸ்கியோட இந்த ஃபேமஸான கோட் நம்ம மூளையோட அடுத்த கோளார சூப்பரா வளர்க்குது. ஒரு குறிப்பிட்ட எண்ணத்தை உங்க மனசுல இருந்து எவ்வளவு தூரம் தள்ளி வைக்க ட்ரை பண்றீங்களோ அது உங்களை முழுசா ஆக்கிரமிச்சுக்கும். சமூக உளவியலாளர் டேனியல் வெக்னர் இத வெள்ளைக்கரடி பிரச்சனைன்னு சொல்றாரு. அதாவது ஒரு எண்ணத்தையோ ஒரு செயலையோ நாம வேணும்னே அடக்க ட்ரை பண்ணும்போது அது திரும்பவும் நம்ம மூளைக்குள்ள பெருசா வெடிக்கும். இதுக்கு பேரு தான் முரண்பாடான செயல்முறை கோட்பாடு, ஐரோனிக் ப்ராசஸ் தியரி. ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் ஏன் பிரஷர்ல சொதப்புறாங்க? நீங்க எவ்வளோ ட்ரை பண்ணாலும் சில சமயம் ஏன் தூக்கமே வரமாட்டேங்குது? எல்லாத்துக்கும் இதுதான் துல்லியமான காரணம். நம்ம மூளைக்குள்ள நடக்கிற இந்த கயிறு இழுக்கிற போட்டியை பாருங்களேன். உங்க கான்ஷியஸ் மைண்ட் அதோட முழு எனர்ஜியும் யூஸ் பண்ணி உங்க கவனத்தை திசை திருப்ப ட்ரை பண்ணுது. ஆனா அதே நேரத்துல எந்த எனர்ஜியுமே தேவையில்லாத ஒரு ஆட்டோமேட்டிக் கண்காணிப்பாளர் உங்க மூளையை தொடர்ந்து ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஹலோ, நாம இன்னும் இந்த வெள்ளக்கரடியை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு அது கேட்டுக்கிட்டே இருக்கும். இந்த முரண்பாடான சைக்கிளை உடைக்கணும்னா என்னதான் தீர்வு? எண்ணங்களை வலுக்கட்டாயமா அடக்கிறத நிறுத்துங்க. அதை அப்படியே அமைதியா ஏத்துக்க பழகுங்க. நீங்க பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற தப்பு மேல ஃபோக்கஸ் பண்றதை விட்டுட்டு நீங்க என்ன சரியா பண்ணணுமோ அந்த இலக்கு மேல உங்க முழு எனர்ஜியும் போடுங்க. 3வது விஷயம், யாரும் விரும்பாத பயணம். இப்போ இந்த சீனை இமேஜின் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங் ஒண்ணா உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. ஏதோ ஒரு ஃப்ளோல ரொம்ப மொக்கையான அதிக செலவாகிற ஒரு ஈவெண்ட்டுக்கு போலான்னு எல்லாரும் ஒத்துக்குறாங்க. ஆனா இதுல பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, அங்க இருக்கிற யாருக்குமே உண்மையிலே அங்க போக கொஞ்சமா விருப்பம் இல்ல. இதுக்கு பேர் தான் அபிலீன் முரண்பாடு, தி அபிலீன் பாரடாக்ஸ். 1974ல ஜெர்ரி பி ஹார்வி இதை கண்டுபிடிச்சாரு. அவரோட குடும்பம் டெக்சாஸ்ல கொளுத்துற வெயில்ல சுமார் 106 மைல் தூரம் இருக்கிற அபிலீன் அப்படிங்கிற ஊருக்கு ரொம்ப மோசமான ஒரு ட்ரிப் போனாங்க. ஏன் தெரியுமா? மத்தவங்க போக ஆசைப்படுறாங்க போலன்னு ஒவ்வொருத்தரும் தப்பா நினைச்சுக்கிட்டது தான். இதுல நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இது கருத்து வேறுபாடுகளை ஹேண்டில் பண்ண தெரியாத பிரச்சனை கிடையாது. இது ஒப்புதலை சரியா ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு பெரிய தோல்வி. நம்ம நோ சொன்னா மத்தவங்க நம்மள ஒதுக்கிடுவாங்களோ அப்படிங்கிற பயமும், எல்லாரும் அதான் நினைக்கிறாங்க போல அப்படிங்கிற ஒரு பன்மைத்துவ அறியாமையும் தான் ப்ளூரலிஸ்டிக் இக்னோரன்ஸ் இதுக்கு முக்கிய காரணம்.
உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்க இன்னொரு அபிலின் ட்ரிப்ல இருந்து காப்பாத்த ஒரே வழி என்னன்னா, நீங்க தான் அந்த தைரியசாலியா மாறணும். ஒரு முடிவு ஃபைனல் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்குள்ள இருக்கிற சந்தேகத்தை ஓப்பனா கேளுங்க. அந்த பொய்யான அக்ரிமெண்ட்டை உடைச்சி எறிங்க. கடைசி விஷயம், அறிவுரை சொல்றதுக்கும் அதை ஃபாலோ பண்றதுக்கும் இருக்கிற வித்தியாசம். இந்த நிகழ்வுல ஒரு டீனேஜ் பொண்ணு இருக்கா. அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு காதல், வாழ்க்கைன்னு எல்லாத்த பத்தியும் செம்ம அட்வைஸ் பண்றா. ஆனா அவளோட சொந்த லவ் லைஃப் எந்த கண்ட்ரோலும் இல்லாம ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. இதுதான் சாலமன் முரண்பாடுன்னு சொல்றாங்க. இஸ்ரேலோட பழங்கால அரசர் சாலமன் பேர்ல தான் ஆய்வாளர் இகோர் கிராஸ்மன் இதை வச்சாரு. அரசர் சாலமன் உலகத்துக்கே ரொம்ப ஞானமான ஆலோசனைகளை சொல்றதுல ஃபேமஸ் ஆனவரு. ஆனா அவர் சொந்த வாழ்க்கையில எடுத்த ரொம்ப மோசமான முடிவுகளால அவரோட சொந்த சாம்ராஜ்யத்தையே அழிச்சுக்கிட்டாரு. நம்ம சொந்த பிரச்சனைன்னு வரும்போது நம்ம அதுக்குள்ளேயே முழுகிடுறோம். நம்ம எமோஷன்ஸ் நம்மளோட பார்வையை ரொம்ப சுருக்கிடுது. ஆனா அதே சமயம் நம்ம ஃப்ரெண்டோட பிரச்சனையை நம்ம தூரத்துல இருந்து பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கிளியரான எமோஷன்ஸ் இல்லாத ஒரு ஆப்ஜெக்டிவான பார்வை கிடைக்குது. இதுல இருந்து தப்பிக்க ஒரு சூப்பரான ட்ரிக் இருக்கு. அதுதான் தூரத்துல இருந்து உங்ககிட்டயே பேசிக்கிறது. அதாவது, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பதிலா உங்க பேரை சொல்லி, உங்க பேர் இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டு பாருங்க. உங்களை நீங்களே ஒரு மூணாவது மனுஷனா நினைச்சுக்கும் போது உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க கொடுக்குற அதே சூப்பரான அட்வைஸ உங்க மூளை உங்களுக்கும் கொடுக்கும். முரண்பாட்டின் சுழற்சியை உடைத்தல். இப்போ இந்த டாபிக்ஸ் எல்லாம் எப்படி ஒன்னா கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்க. உங்க சாய்ஸை குறைக்கிறதா இருந்தாலும் சரி, உங்க எண்ணங்களை அப்படியே ஏத்துக்கிறதா இருந்தாலும் சரி, உங்க சந்தேகங்களை தைரியமா கேட்கறதா இருந்தாலும் சரி, இல்ல உங்களுக்கு நீங்களே தேர்ட் பர்சன் மாதிரி அட்வைஸ் பண்றதா இருந்தாலும் சரி, இந்த மூளைக்கோளாறுகளை சரி பண்றதுக்கான எல்லா டூல்ஸும் இப்போ உங்க கையிலேயே இருக்கு. உங்க மனசு எப்படி இப்படிப்பட்ட பொறிகளை செட் பண்ணுதுன்னு இப்போ உங்களுக்கு தெளிவாவே தெரிஞ்சிடுச்சு. அடுத்த முறை உங்க மூளை உங்களை இப்படி ஒரு வலையில மாட்டி விடும்போது நீங்க வேடிக்கை பார்க்க போறீங்களா, இல்ல நீங்க அந்த நிலைமையை கண்ட்ரோல் பண்ண போறீங்களா? நீங்க என்ன முடிவு எடுக்க போறீங்க அப்படிங்கிறது தான் இப்போதைய உண்மையான கேள்வி.